கார்த்திகை தீபம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தீபா வந்துட்டு கார்த்திக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கார்த்திக் ஒரு பக்கம் அபிராமி கிட்ட வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. தீபா விடாமல் கால் பண்ணி பார்த்துட்டு கார்த்திக் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சோஃபாவில் படுத்து தூங்கிடுவாங்க. இங்கே கார்த்திக் வந்துட்டு அபிராமி கண்மொழிப்பாங்க அப்படின்னு தூங்காமல் உட்காந்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக இது எல்லாத்தையுமே வந்து ரம்யா தான் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. கார்த்திகை வந்து இந்த மாதிரி டின்னருக்கு போக விடாமல் பண்ணணுன்றதுக்காக அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி தீபா மாதிரியே வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி நான் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்களா அபிராமி, அவங்களோட மருமக தான் கார்த்திகோட ஒய்ஃப் பேசுகிறேன் அப்படின்னு தீபான்னு சொல்லியே அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இன்னும் இந்த மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்கார், அவங்க அம்மாவுக்கு இப்படி ஆனதுனால ஒரு மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்ல, அதான் அவங்க அம்மா வந்து அபாயக்கட்டத்தை தாண்டிட்டாங்களே, அப்புறம் ஏன் அப்படி இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அம்மா இன்னும் கண்மொழிக்கல, அதனால ஒரு மாதிரி இருக்காரு, நீங்கள் தான் வந்து அவரை வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நான் என்ன மேடம் பண்ணுறது அப்படின்னு கேட்க, நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், நீங்கள் அவருக்கு ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் அம்மா வந்து கண்மொழிச்சிட்டாங்க, உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் அப்படி சொல்கிறேன், அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க இப்போ கண்மொழிக்கலைன்னா என்ன பண்ணுறது, அவர் கேட்பார்ல அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கும் நீங்கள் இன்னொரு பொய் சொல்லணும், இவ்வளோ நேரம் கண்மொழிச்சிட்டு தான் இருந்தாங்க, இப்போ தான் வந்து அப்படியே வந்து கான்ஷியஸாக இல்லை அப்படின்னு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அந்த நர்ஸை வந்துட்டு சரி நான் அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்திக் வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால தான் கார்த்திக் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பார். கார்த்திக் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ரம்யா யோசிச்சுக்கிட்டு, என்ன தீபா கார்த்திக்காக எல்லாம் சமைச்சு வச்சு கார்த்திக் கூட டின்னர் சாப்பிடணுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கியா, கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு நீ சமைச்சதெல்லாம் வந்து தூக்கி குப்பையில் தான் கொட்டணும் அப்படின்லாம் வந்து ரம்யா வந்து யோசிச்சுட்ருக்காங்க. கார்த்திக் அங்கேயே வெயிட் பண்ணுவார். ஒரு 2 o'clock ஆகிடும். அப்போ நர்ஸ் போயிட்டு சார் இதுக்கப்புறம் உங்கள் அம்மா கண் முழிப்பாங்களா என்னென்னு தெரியல, அதனால் நீங்கள் கிளம்புங்க சார், நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, உங்கள் அம்மா சப்போஸ் கண் முழிச்சாங்கன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கார்த்திகை வந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ தீபா வந்துட்டு அப்படியே சோஃபாலேயே வந்து படுத்து தூங்கியிருப்பாங்க. பார்த்துட்டு அங்கே டைனிங் டேபிளில் சாப்பாடெலாம் இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு வந்து தீபாவுக்கு போத்து விட்டுட்டு தீபாவை கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டுறாரு. மறுநாள் காலையில் வந்து திரும்பவும் வந்து கார்த்திக் வந்து அபிராமி பக்கத்தில் போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. தீபா, மீனாட்சி, மைதிலின்னு எல்லாருமே வந்து அங்கே நின்றுட்டுருக்காங்க. அப்போது கார்த்திக் மட்டும் உள்ளே இருப்பாங்க, இவங்க எல்லோரும் வெளியில் இருப்பாங்க. அப்போது ரம்யா வந்து எந்த நர்ஸ்க்கு கால் பண்ணி சொன்னாங்களோ அந்த நர்ஸ் வந்து தீபாவை பார்க்குறாங்க. என்ன மேடம் உங்கள் அத்தையை பார்க்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நான் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே வந்து சொல்லிட்டேன், உங்கள் அம்மா கண் முழிச்சாங்க, உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டேன், அவரும் வந்தார், இப்போது எப்படி இருக்காரு அப்படின்னா வந்து கேட்ட உடனே தீபா வந்துட்டு என்ன சொல்கிறீங்க, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மேடம் மறந்துட்டீங்களா, நீங்கள் தானே கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லி சொன்னீங்க அப்படின்னு ரம்யா சொன்ன எல்லாத்தையுமே அப்படியே சொல்கிறாங்க. மேடம் நீங்கள் ஏதாவது மறந்துட்டுப்பீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. என்ன தீபா நீ ஏதாவது அப்படி சொன்னியா அப்படின்னு கேட்க, இல்லைக்கா நான் அப்படி எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மைதிலி வந்துட்டு யாரோ வந்து தீபா வந்து கார்த்திக் கூட டின்னர் சாப்பிட்றது தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இந்த விஷயம் தெரிஞ்சவங்க யாரோ தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து மைதிலி வந்து சொல்கிறாங்க. அதை யார் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போதே ரம்யா வந்து அங்கே வராங்க. அப்போது மைதிலி வந்து மீனாட்சி கிட்ட சொல்கிறாங்க, வந்துட்டா வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கரெக்டாக ரம்யா வந்து அபிராமியை பற்றி விசாரிச்சுட்டு நின்றுட்டுருப்பாங்க. அப்போது மைதிலி வந்து அவங்களே வாலண்டியராக வந்து அந்த கதையை வந்து எடுக்கிறாங்க. ரம்யா உனக்கு ஒன்று தெரியுமா, யாரோ ஒரு 420 அப்படின்னு சொல்ல, அப்போ மீனாட்சி வந்துட்டு 420 இல்லை ஃப்ராடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வந்து தீபா மாதிரியே பேசி இந்த மாதிரி வந்து அபிராமி அம்மா கண் முழிச்சிட்டாங்க அப்படின்னு கார்த்திக்கிட்ட சொல்லியிருக்காங்க. கார்த்திக் வந்து தீபா கூட டின்னர் சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக யாரோ வேணும்னு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரம்யா வந்துட்டு சொல்கிறாங்க, அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு தானே வந்திருக்காரு, அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்ல, அப்போது மைதிலி வந்துட்டு இல்லை தீபா கூட டின்னர் சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக தான் யாரோ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு மைதிலியும் மீனாட்சியும் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரம்யாவை மீன் பண்ணி பயங்கரமாக வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து ரம்யாவாலே பொறுக்க முடியாது, போதும் நிறுத்துங்க, இது என்ன ஹாஸ்பிட்டல் நினச்சிங்களா இல்லை வேறு ஏதாவது நினச்சிங்களா, இப்படி பேசுகிறீங்க, காது கொடுத்தே கேட்க முடியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க திட்டி முடிச்சதுக்கப்புறமா ரம்யா வந்துட்டு
ஏதோ ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்போது மீனாட்சி வந்துட்டு தீபாவை போயிட்டு அபிராமியை பார்க்க சொல்கிறாங்க. அபிராமி வந்து தீபா வந்து உள்ளே போகிறாங்க. இப்போ கார்த்திக் வந்து வெளியில் வந்துட்டுருப்பாரு. வெளியில் நின்றுட்டுருக்கும் போது வந்து தீபாவுக்கு எந்த சாமியார் வந்து உதவுனாங்களோ அதே லேடி வந்து அங்கே வராங்க. அந்த சாமியார் வந்து கார்த்திக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. முருகான்னு கூப்பிட்டு வந்து பேசுகிறாங்க. நீ வந்து மறந்துட்டியா, அன்னைக்கு கோவிலில் என்ன சொன்ன, சாமி கும்பிட மாட்டேன்னு தானே சொன்னேன், உங்கள் அம்மா ஏன் இன்னும் கண்ணு முழிக்கல அப்படின்னு வந்து கவலைப்பட்டுட்ருக்கியா அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. எல்லாம் கேட்டதுக்கப்புறமா இப்போ கார்த்திக் வந்து கேட்குறாங்க, இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, நீ வேண்டுதல் வை, அப்போது கண்டிப்பாக வந்து சாமி உனக்கு எல்லாத்தையும் நல்லதாகவே பண்ணுவார், உங்கள் அம்மா கண் முழிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே கார்த்திக்கும் வந்துட்டு அங்கே ஒரு பிள்ளையார் சாமி இருக்கும், அங்கே போயிட்டு வேண்டிகிட்ருக்காரு. வேண்டிகிட்ருக்கிற அந்த சமயத்துலேயே வந்து கரெக்டாக அபிராமி வந்து கண் முழிக்கிறாங்க. தீபா தான் பக்கத்தில் இருப்பாங்க. பார்த்ததுமே உடனே ஓடி வராங்க. இப்போ மீனாட்சியும் மைதிலையும் அங்கே இருக்க மாட்டாங்க. உடனே வெளியில் வந்து பார்க்குறாங்க. கார்த்திக் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. கார்த்திக்கிட்ட வந்து விஷயத்த சொல்லி இந்த மாதிரி அத்தை கண் முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே உடனே கார்த்திக் வந்து சாமியை பார்த்துட்டு வேகமாக உள்ளே போகிறாங்க. அபிராமியை பார்த்ததுமே வந்து கார்த்திக் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அம்மா இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் நல்லபடியாக குணமாயிட்டீங்களாம்மா, நீங்கள் கண் முழிச்சிட்டிங்களா, அதுவே எனக்கு போதும், இனிமேல் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.